மாட்டுக்கு இது ஒரு 300-400 ரூபாய் பெட்ரோல்லே ஒரு ஏக்கர் பூரா களை எடுத்துடலாம். இந்த தக்காளி, வெண்டைக்காய் இந்த மாதிரி தோட்ட பணப்பயிர் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு களை எடுத்து ரொம்ப அருமையான ஒரு மிஷின் இது. ஆமாங்க, கண்டிப்பா கண்டிப்பா நிறைய போன் கால்ஸ் வந்தது. நிறைய பேர் பிசினஸ் கொடுத்துருக்கேன். அவங்க 100 ப்ராஜெக்ட்ல இருந்து நாங்க யூடியூப்ல பார்த்தோம், இந்த மாதிரி இது கேட்டு இருந்தாங்க. இங்கிருந்து அந்தமானுக்கு ஒரு பிரஷ் கட்டர் கொடுத்துக்கிறேன் உங்க சேனலை பார்த்துட்டு. அதே போல ஹைதராபாத்ல இருந்துலாம் வருது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்க வாசகர்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி சார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சார்? வாங்க, இது புதுசா வந்திருக்கு. இது ஃப்ரண்ட் ரோட்டரி பவர் வீடர்ன்ட்டு. இது எப்படின்னா, அந்த குறுகிய பயிர்கள், குறுகிய இடத்துல இருக்கிற பயிர்கள்ல இருக்கிறது களை எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இந்த மாடல். மற்ற மாடல் இது வந்து ஒரு 8 இன்ச்சு தான் அளவு. 8 இன்ச்சு 7 HP இன்ஜின்ல கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகும். இது ஒரு 300-400 ரூபாய் பெட்ரோல்லே ஒரு ஏக்கர் பூரா களை எடுத்துடலாம். இந்த தக்காளி, வெண்டைக்காய் இந்த மாதிரி தோட்ட பணப்பயிர் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு களை எடுத்து ரொம்ப அருமையான ஒரு மிஷின் இது. ஃப்ரண்ட் ரோட்டரி பவர் வீடர். இது பெட்ரோல். இது கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர் பெட்ரோல். 3 லிட்டர் வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஓடும். இது வந்து 28,000 ரூபாயில வருதுங்க. இந்த மாடலுக்கெல்லாம் இன்னும் அலாட்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க. இது 3/4 அடி 1.25 2 மாடல் இருக்கு. அது உங்களுக்கு அந்த உங்க ஏரியா நீங்க என்ன பயிர் பண்றீங்களோ அதுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது 32,000 இது. ஆமா, இதுக்கு அட்டாச்மெண்ட் எல்லாம் வருது, வேற அட்டாச்மெண்ட் வருது. பிளேட் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். இது வந்து மில்கிங் மிஷினு. இப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து பால் கறக்கிற மிஷின் வச்சுதான் இப்போ பால் கறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பண்ணைக்காரங்க 2 மாடு 3 மாடு இருக்கிறவங்க கூட பால் கறக்க ஆரம்பிச்சுட்டாங்க மிஷின்ல. இப்போ அதுக்கு நம்ம குறைஞ்ச ரேட்ல கொடுக்குறோம். ஒரே ஒரு 18,000 ரூபாய் ஸ்பெஷல் ஆஃபர். இது முதல்ல 24,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பல்சேட்டர் மாடல். பல்சேட்டர் மாடல்னா கண்ணுக்குட்டி எப்படி பால் செப்பி நம்மளுக்கு இழுக்குமோ அதே மெத்தட் பல்சேட்டர் மாடல். அதனால இந்த மாடல் நம்மளுக்குலாம் 24,000 ரூபாய்க்கு வித்துன்னு இருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல் ரேட் ஒரே ஒரு 18,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 18,000 ரூபாய். இது 1/2 HP மோட்டரு. இது ஒரு 10 மாடு இருக்கிற வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயின்டெனன்ஸ் வந்து நீங்க பராமரிக்கிறதாங்க. இது இந்த பல்சேட்டர் எல்லாம் பால் கரெக்டா நீங்க பாத்துக்கணும். 25 லிட்டர் பக்கெட்னா ஒரு 20 லிட்டர் வரும்போதே ஸ்டோரேஜ் நிக்க வச்சு பால் எடுத்துட்டு மாத்தணும், வாஷ் பண்ணணும். நீங்க பால் கறக்கிற மிஷின் எப்பவுமே அதெல்லாம் வந்து அந்த கொழுப்பு இதுல எல்லாம் படியும். இதை நீங்க வந்து கண்டிப்பா டெய்லி அந்த வார்ம் வாட்டர் கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியில நீங்க இதை அந்த போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கு நாங்க அந்த டியூப் எல்லாம் கொடுப்போம், ப்ரஷ் மாதிரி. நீங்க வாஷ் பண்ணா போதும். வேற எதுவும் பராமரிப்பெல்லாம் அதுல பெரிய அளவில் இல்லை. ஆயில் மாத்திரம் மாற்ற வேண்டியதா வரும். அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம், மிஷின் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல். ரேட் லோ பட்ஜெட்ல கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதில் நீங்க அந்த விலாசு கொடுப்பீங்க, அதை கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து டீசல் பவர் வீடர். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லலை, ரொம்ப லோ பட்ஜெட்ல கொடுக்குறோம். ஒரே ஒரு 38,000 ரூபாய் அந்த மிஷின். பெட்ரோல் மிஷின் வேலையில இப்போ டீசல் கொடுக்குறோம். உங்களுக்கு பியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா அருமையாக இருக்கும். 1 லிட்டர் உங்களுக்கு 1.25 மணி நேரம் ஓடும். 7 HP இது. இது வந்து உங்களுக்கு தேவைன்றவங்க இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது வேற பிராண்டு. ஆமா, இந்த பிராண்டு வேற. இது வந்து வீடர் ஆக்சன் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிராண்ட் வந்து NBT கார்பரேட்டர், SBT கார்பரேட்டர். நல்லா உங்களுக்கு பியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும், கார்பரேட்டர் ப்ராப்ளம் வராது. இந்த வீடர் எக்ஸ் நியூ லான்ச். இது இப்போ இந்தியாவில் புதுசாக வந்திருக்கு வீடர் எக்ஸ்ன்ற பிராண்டு. இப்போ நம்ம பண்றோம். இதுக்கு நல்ல 6 மந்த் வாரண்டி இருக்கு இந்த பிராண்டு. இது என்ன பிரைஸ் வரும் சார்? இது உங்களுக்கு 30,000 வரும். உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி வந்துடும். இல்ல இன்னும் வரல, இதுக்கெல்லாம் மானியம் வரல. இது ட்ராலி பிரஷ் கட்ரு. இந்த ட்ராலி பிரஷ் கட்ரு எப்படின்னா, வயதானவங்க பெண்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி இது ஓட்டிக்கலாம். நம்ம கார்டனு, வீட்டு தோட்டம் இதெல்லாம் நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராலி பிரஷ் கட்ரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது. ஆமா, அது ஷோல்டர்ல மாட்டிக்கின்னு செய்யறது அங்க இருக்கிறதெல்லாம். அது வந்து நிலத்துக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நிலத்துல கூட இப்போ நிறைய பராமரிக்கிற வயசானவங்க தான் பராமரிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால இது ட்ராலில 4 ஸ்ட்ரோக் கொடுக்குறோம்.
ஃபோர் ஸ்ட்ரோக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆமாம், லைட் வெயிட் இது. இது பெட்ரோல் இது. இதுக்கு 1 மணி நேரம் ஓட்டலாம். 1 மணி நேரம் ஓட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஓட்டிக்கலாம். இது வந்து நெப்டியூன் கம்பெனியில் வருதுங்க. இது 2 ஸ்ட்ரோக்கு ஸ்ப்ரேயர். இது உங்களுக்கு 6500க்கு வருதுங்க. அது 6500 வருதுங்க. மீதி உங்களுக்கு சாப் கட்டர்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 20,000 வருது சாப் கட்டரு. ஆமா, கிசான் தோஸ்த் இருக்கு, ரியலி பிராண்ட் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் பிராண்டட் கம்பெனிங்க. இது வந்து ரியலி பிராண்டு. எல்லா வீடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் வீடுக்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களுக்கு இருக்கு. இந்த 7 HP பெட்ரோல் இந்த இன்ஜினும் ஒண்ணுதான், சென்டர் வாட்டர் இன்ஜினும் ஒண்ணுதான். அதனால இதுக்கு தேவையான எந்த ஸ்பேர் வேணாலும் எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க மிஷின் எடுத்தா அவ்வளவுதான், நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கான எல்லா ஸ்பேர் எங்கிட்ட இருக்கு. நிறைய அந்த ரீகாயில் ஸ்டார்ட் போகும், கார்பரேட்டரு, குறிப்பா அந்த பிளேட் செட் எல்லாம் அடிக்கடி போகும். இந்த பிளேட் எல்லாம் உங்களுக்கு கம்மியான ரேட்ல கொடுக்குறோம் நாங்க. எல்லா ஸ்பேர்ஸ் இருக்கு, நீங்களே சர்வீஸ் செஞ்சுக்கலாம். அந்த ஸ்பேர்ஸ் ஐட்டம் நீங்க அனுப்பிச்சிட்டா நீங்க பிளேடு மாட்டிக்கலாம், கார்பரேட்டர் மாட்டிக்கலாம், எல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம். எங்ககிட்ட எடுக்கிற மிஷினுக்கு எல்லா ஆமா 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 அது வர்ற மெயின்டெனன்ஸ் என்னன்னா, இந்த பெட்ரோல் எல்லாமே நம்ம பெட்ரோல் ப்ராடக்ட் அதிகமா யூஸ் பண்றாங்க விவசாயிங்க. இவங்க அந்த யூஸ் பண்ணி இந்த பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணி முடிஞ்சுதான் ட்ரை பண்ணிடணும். பெட்ரோல் ஸ்டோரேஜ் வைக்கக்கூடாது. இப்போ 2 ஸ்ட்ரோக் எல்லாம் பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. பெட்ரோல் ட்ரை ஆகிடும், ஆயில் அதிகமாகும் போது அந்த கார்பரேட்டர் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடும். அதனால நீங்க உங்க ஒர்க் முடிகிற அளவுக்கு நல்ல பெட்ரோல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா 3 months 6 months கழிச்சு கூட நீங்க அப்படியே ஸ்டார்ட் ஆகும். நீங்க பெட்ரோலோடய வச்சுட்டீங்கன்னா பெட்ரோல் கார்பரேட்டர்ல இருக்கிற அந்த பின்னுங்கெல்லாம் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு அது ஸ்ட்ரக் ஆகிடும். அது கார்பரேட்டர் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். அது கூட நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். நாங்கள் மிஷின் கொடுக்கும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கடுத்து இதோட பிளேடுக்கெல்லாம் தேய்மானம் ஆகும். குறிப்பிட்ட ஹவர்ஸ் 80 hours போயிடுச்சுன்னா பிளேடுக்கு போகும். அந்த பிளேடுன்னு நாங்கள் கொடுத்துருவோம். அதை விட முக்கியம் என்னன்னா, கொஞ்சம் ஆயில் சீல் போகும். நீங்கள் நிறைய அந்த செடிங்க எல்லாம் அடிப்படும் போது கேர் பாக்ஸ் ஆயில் சீல் போகும். ஆயில் சீல் எல்லாமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்கு. பக்கத்துல வச்சுன்னு இருக்கோம், காட்டுறாங்க. துணியெல்லாம் எடுத்துரு. சரி சரி. இந்த பவர் வீடர் பத்தி தான் நம்ம பேசின்னு இருந்தோம். அதுக்கான பிளேட் செட்டுங்க இதெல்லாம் இன்னும் இருக்கு, உள்ள குடவுன்ல இருக்கு. உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன். இந்த பிளேடுங்க, பேக் ராடு, அதை போல இந்த ரீகாயில் ஸ்டார்ட் எல்லாம் அதிகமாக போகும். இந்த இழுக்கிறது ரீகாயில் ஸ்டார்ட், அதான ஸ்பேர்ஸு. இது பாருங்க, அதோட பிஸ்டன் செட்டுங்க இதெல்லாம். அதுக்கு வர பிஸ்டன் செட்டுங்க, அதெல்லாம் பிஸ்டன் செட்டு, வால்வு செட்டு, அது பெட்ரோல் டேங்க்கு, கேஸ் கட்டுங்க, எல்லா ஐட்டமே இருக்குது. உங்களுக்கு தனித்தனியாக வச்சுன்னு இருக்குது. இது கார்பரேட்டர் பாருங்கள், நான் சொன்ன கார்பரேட்டர் இதுதான் அடிக்கடி உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய ஐட்டத்தில் இது கார்பரேட்டர் ஒன்று. நீங்கள் பெட்ரோல் ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றாகாது. நீங்கள் ஓட்டிட்டு அப்படியே பெட்ரோலோட நிற்க வச்சுட்டிங்கன்னா இது ஸ்ட்ரக் ஆகிடும். அதுக்கு அடுத்து நீங்கள் அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு கப்பு தனியாக வந்துடும். க்ளீன் பண்ணி ஜஸ்ட் க்ளீன் பண்ணி நாசில் க்ளீன் பண்ணி போட்டாலே ஓட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிளேடு வந்து 120 ரூபாயில் வரும். இது கார்பரேட்டர்லாம் உங்களுக்கு 650லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த கம்பெனி இது வரும், வேற கம்பெனி கூட மேட்ச் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அந்த நேரத்துக்கு எந்த இருக்கோ அதை கொடுத்துருவோம். ஓரிங்கு எல்லாமே எங்கிட்ட எல்லா ஸ்பேரும் இருக்கு. இது பாருங்க, இதெல்லாம் ரிங்ஸ், இந்த பிஸ்டன் ரிங்ஸ் செட்டு. நீங்க எந்தெந்த ஸ்பேர் உங்களுக்கு போதோ எல்லாமே வச்சுன்னு இருக்கும் ஸ்டாக். இந்த கேஸ் கட்டெல்லாம் கிடைக்காது, நம்ம கிட்டே இருக்கும். இந்த கேஸ் கட்டெல்லாம் கிடைக்காத ஐட்டம். இது பவர் வீடு கேர் பாக்ஸ் கேஸ் கட்டு, இன்ஜின் கேஸ் கட்டு எல்லாமே ஸ்டாக் இருக்கு என்கிட்ட.
சார் இப்போ நம்ம ஓகே. இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. இப்போ அவரால் வர முடியல, உங்ககிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும், எப்படி வந்து டெலிவரி என்ன, எப்படி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? நீங்க ஃபோன் நம்பர் எப்படின்னு கொடுப்பீங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைன்னா ஃபோன் நம்பர்ல அவங்க என்ன ஸ்பேர் தேவைன்றது சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த ஸ்பேருக்கு சின்ன பொருளாக இருந்தால் கொரியரில் அனுப்பிச்சிடுவோம். பெரிய பொருளாக இருந்தால் பார்சல் சர்வீஸ் தான் அனுப்புவோம். தமிழ்நாடு முழுக்கும் இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்குது, விஆர்எல் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. பார்சல் அனுப்புவோம். இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் கூட நம்ம பார்சல் பண்ணி அனுப்புவோம். சின்ன அது ஒரு 10-20 கேஜி அவங்க அளவு இருக்குது. போஸ்டல் அட்ரஸில் கூட நாங்கள் போட்டுருவோம். அதனால் நம்ம டெலிவரி பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து விவசாயம் வந்து எல்லாமே நவீன ஆயின்னு இருக்குது. மக்கள் தொகை இந்தியாவில் அதிகமாக இருந்தாலும் அந்த உழைக்கும் தன்மை குறைஞ்சிடுச்சு. அதனால் இப்போ நம்ம கம்பல்சரி இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து அதிகமாக விளைச்சல் வரணும்னா நம்ம செலவை குறைக்கணும். அப்போ நம்ம இந்த பராமரிப்பு செலவெல்லாம் இந்த மாதிரி விவசாய இயந்திரங்களை வச்சுக்கின்னு தான் நம்ம பண்ணணும். அதனால் இந்த நவீன விவசாய இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தில் எங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் முக்கியமாக தவறு. நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது உரத்துக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து தான் நம்ம செலவு பண்ணுறோம். இப்போ உரத்துக்கு நம்ம எவ்வளோ உரம் போட்டாலும் அந்த களையால் நமக்கு எல்லாமே அந்த களை பயிர் சாப்பிட்றோம். அந்த களை எடுக்கணும். நம்ம அந்த களை எடுத்தோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதனால் இப்போ நவீன மிஷினை நீங்கள் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மிக்க நன்றி சார்.